மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் சென்னியநல்லூர், திருவாவடுதுறை, திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை மற்றும் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள இல்லத்தரசி கூப்பன் வழங்கும் திட்டம் குறித்து விளக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா வெங்கடாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் இருசக்கர வாகன பேரணியுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய ரேகா குப்தா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் ஆவலுடன் காத்திருப்பதாக கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். தேனி மாவட்டம் அதிமுகவின் கோட்டை அல்ல, அதில் ஓட்டை விழுந்து பல நாட்கள் ஆகிவிட்டது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கரிசல்பட்டி விலக்கு பகுதியில் வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் பரப்புரை செய்ய உள்ள இடத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் OPS பேசினார். அது ஓட்டை விழுந்து ஏகப்பட்ட நாள் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி அடையும். நாகப்பட்டினம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வழக்கறிஞர் தங்க கதிரவன் ஐவநல்லூர் மற்றும் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், உரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தனக்கு சொந்தமான நிலம் இருப்பதாக எதிர்க்கட்சியினர் பொய் பரப்புவதாக கூறினார். உரத்தூரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அதாவது பக்கத்தில் என் இடம் இருந்தால் என்னுடைய சொந்த செலவிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு நானே பண்ணிக்கிறேன். கௌதமனுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். கௌதம் வந்து வாங்கிக்கிறாரா? நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் செந்தில் பாண்டியன் கருவேலங்கடை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் நிலையத்தில் பெட்ரோல் போட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்துவேன், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியை நகராட்சியாக தரம் உயர்த்துவேன், விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அளித்தார். தொகுதி மறுசீரமைப்பு செய்வது குறித்து மத்திய அரசு அவசரப்படக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி ஆண்கள் மத்திய சிறையில் உள்ள சாம்சங் நிறுவனத்தின் தொழிற்சங்க நிர்வாகிகள் 7 பேரை சிறையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதர மாநிலங்களுக்கு உரிய சதவீதம் என்னவோ அதே அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் அந்த சதவீதத்தில் தொகுதி மறுவரை என்பது செய்யப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் முருகம்பாடி, ஜம்பை, காக்கியனூர், மேலந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறிய அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் மருங்காபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிகாரம் கிராமத்தில் தொடங்கி உசிலம்பட்டி, செவல்பட்டி வழியாக சென்ற அவர் பொதுமக்களிடம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். சென்னை அம்பத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் KN சேகர் புதூர், பானுநகர், சோழபுரம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடையே பேசிய அவர், சூரிய வெப்பத்தை எதிர்த்து இரட்டை இலையின் கீழ் இருக்கும் மாம்பழம் மக்களுக்கு நிழல் தரும் என தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் நம்பர் 1 டோல்கேட் மற்றும் உத்தமர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், விவசாய பணிகளுக்காக தனது சொந்த நிதியில் ஒவ்வொரு யூனியனுக்கும் JCB இயந்திரங்கள் வழங்கப்படும் என்றும் அதிரடி வாக்குறுதி அளித்தார். அவரை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, தமிழகத்தின் வளர்ச்சியை தொடர உதயசூரியன் சின்னத்திற்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரான திமுகவைச் சேர்ந்த ஆனந்தனை சந்தித்து ஆதரவு கோரினார். திமுகவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ஆனந்தன் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அண்ணா குடியிருப்பு மற்றும் ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த இளைஞர்களுடன் இணைந்து தானும் உடற்பயிற்சி செய்தவாறு இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை ஆதரித்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் காடியம்மாள் பொன்னேரி பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டார்.
மத்திய அரசிடம் சண்டையிடுவதையே திமுக வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அரியலூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் வி.கே. சசிகலா குற்றம் சாட்டினார். மத்திய அரசிட சண்டை போடுறதே தானே உங்களுக்கு வேலையா இருக்கு. மக்கள் பிரச்சனையை கூட நீங்க கொண்டு போக மாட்டீங்க. எல்லா எம்பியும் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. போய் அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா கேட்டுக்கிட்டு நீங்க மக்களுக்கு உள்ளதை எதையும் செய்யல. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழலுக்கு பேர் போன கூட்டணி என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் பிரதமரை மிரட்டும் தொனியில் பேசியது வருத்தமளிப்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். இவ்வளோ பேசுறாரு. ராகுல் காந்தி பார்த்துட்டு கேள்வி கேட்க சொல்லுங்களேன். நாங்கள் உங்களுக்கு 28 சீட் கொடுத்துருக்கோம், நீங்க ஏன் இன்னும் வரல, ஏன் பிரியங்கா காந்தி வரல சொல்லுங்க. எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, மிரட்டுறாருல. ராகுல் காந்தி மிரட்ட சொல்லுங்க. சோழிங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு 500 கிலோ ராட்சத மாதுளை மாலை அணிவித்தும் கிரேன் மூலம் மலர்களை தூவியும் அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். வேட்பாளர் அங்கிருந்து புறப்பட்டதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மாதுளை மாலையை போட்டி போட்டுக் கொண்டு அனைவரும் பறித்துச் சென்றனர். அரியலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன் எருதுக்காரன்பட்டி, கொல்லாபுரம், மணக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயராமபுரம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் இறங்கிய அவர் விவசாயிகளுடன் இணைந்து கத்தரிக்காய் பறித்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். சென்னை பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூர் பகுதியில் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் கோடைகால குத்துச்சண்டை பயிற்சி முகாமை பாமக வேட்பாளர் திலகபாமா தொடங்கி வைத்தார். பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்களின் குத்துச்சண்டை நுணுக்கங்களை அவர் நேரில் கண்டு ரசித்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட பவானிசாகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பன்னாரியை மறித்து மர்ம நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என மர்ம நபர் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பும் காட்சி வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தொகுதி தாவைக்கா வேட்பாளர் சம்பகி தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். குந்தாரப்பள்ளி, குருவரப்பள்ளி, பெரிய பில்லனக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். புடிவோடு உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் சேர்ந்து பணி செய்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமாரவேலுக்கு சீர்வரிசை எடுத்து கிராம மக்கள் வரவேற்பளித்தனர். ஊனமரை கிராமத்திற்கு வந்த மரகதம் குமாரவேல் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள அம்சங்களை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார்.